இந்த வேலையில எங்கிட்ட வச்சு கூடாது. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்ப 41 நபர்கள் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா, அந்த இறப்பு உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பலரும் கேட்கிறாங்க. அது கொடுங்குற்றமாக பார்க்கப்பட வேண்டும். சோ சபாநாயகருக்கான அந்த அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஒரு கேட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்து. அதை நாமும் இங்க பதிவு பண்றோம். சட்டமன்றத்துக்குள்ளே தலை காட்ட முடியாத ஒரு நிலை வர வேண்டும். அவங்க பேசினது எதுவுமே மக்களுக்காகவோ எதுவுமே கிடையாது. திமுக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 10 குழந்தைகள் செத்து கிடக்கிறது, அதை பார்த்து விட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்த யூனிஃபார்மோட போர்த்த அந்த அமைச்சர் சக அமைச்சரிடத்திலே சொல்லி, முன்னாள் அமைச்சரிடத்திலே மாவட்ட கழக செயலாளரே சொல்லி கதறி கண் கலங்குகிறார். நிறைய துர்பாகியமான சூழ்நிலை ஏற்படுது. முழுக்க முழுக்க முட்டு கொடுக்கறதுக்காகவே இந்த முட்டு முன்னேற்ற கழகம் வந்திருக்காங்க. இப்படி ஒரு சபாநாயகர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றத உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்? குழுகணும், பொய் சொல்லணும், இந்த மாதிரியான அதுவும் அவங்களுடைய நேரம் அப்படிங்கிறது 3 மணிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய சோசியல் மீடியால 12 மணிக்கே அவர் வருவார், தலைவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் 7 மணி நேரம் லேட்டா வந்ததுனாலதான் இங்கே காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல? ஒன்னும் புரியலையே. அங்கதான் மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள் அப்படிங்கறத அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 விழா நடத்தினார், 1 லட்சம் பேர் கலந்துனார். ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு இந்த அசம்பவத்தை தடுத்திருக்கலாம்ல? ஆனா அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான், அதனால்தான் உன்னை பொம்மை முதலமைச்சர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது 2 புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது. இதனால நாங்க கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் இது வாண்டடா ஏதோ செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரும் குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏன் அவங்க அந்த ரவுண்டானா பக்கம் கேட்டாங்களே, அங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க, கனிமொழி அக்கா பேசினாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் அந்த இடத்தை கொடுத்தீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுனாலதான் தாவேக்காக அவங்க கேட்ட இடத்தை நீங்க கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார். இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இதுதான் கேடுகட்ட அரசியல், இதுதான் நாகரிகமற்ற அரசியல், இதுதான் பண்பாடற்ற அரசியல். இதெல்லாம் எங்களோட தரத்தை காட்டாதுடா, உங்க தரத்தை தான் காட்டுது. வைத்தே மக்களை ஏமாற்றி விடலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால் தான் ஏற்பட்டது. காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றதால் மக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில பெரிய ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தி இருந்தது. சட்டசபை வர தமிழக வெற்றி கழகம் நுழைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா, நாம இங்க இருப்பது ஜனநாயகம். இன்னைக்கு நீங்க ஆளும் கட்சி, நாளைக்கு எதிர்கட்சி. சரி, எங்க அரசியல் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய மக்கள் இப்படி புரிதல் இல்லாமல் இவர்களுக்கு பின்னால் அணிவகுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த தலைவன் செய்து தவறு என்று 50 குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட சொல்ல முடியாத அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன். சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யாரு பொய் சொல்றாங்க. அவரை விட்டுட்டீங்களே. ஒரே நைட்ல அங்க அவ்வளவு பேருக்கு பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது நடத்தப்படும். ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நபர் எப்படி இறந்திருக்காரு, அவருக்கு இன்டர்னலா என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் இருக்கு, அவருடைய உடல் உறுப்புகள் எந்த மாதிரியான கடைசி நேரத்துல எப்படியெல்லாம் அந்த இறப்பை அது சந்தித்திருக்கிறது இப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்றது மட்டும் கிடையாது, அதை வீடியோகிராஃபி பண்ணணும், அதை போட்டோகிராஃப் எடுத்து வைக்கணும், மறுபடியும் அந்த உடலை சரியா அதே மாதிரியே திருப்பி தச்சு. இதெல்லாம் ஒரு அரசியலா? ஒரு அரசியல் அவ்வளவுதானா? விலையறிக்கை கொடுத்துட்டீங்கன்னா உங்க அரசியல் அஸ்தமனம் ஆயிருமா? கரூர் துயர சம்பவம் குறித்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை அவ்வளவுதான். தாவேக்கா கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முரசொலி பத்திரிகையில ஒரு பெரிய டைட்டில். அந்த டைட்டில் தாவேக்கா கொல்லும் அப்படின்னு சொல்லி இதை பெரிய அளவுல எல்லாருமே டிபேட்டா மாத்துறாங்க. அப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த முரசொலி பத்திரிகை பத்தி எங்களுக்கு தெரியும். காமராஜர் நம்முடைய முக்கியமான தலைவர், இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களையே பெரும் தலைவர் அப்படின்னாலும் இல்ல நல்ல ஒரு தலைவர், மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் அப்படின்னா ஒன் ஆஃப் த தலைவர் அது காமராஜர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களையே ஆரிய அடிமை காக்கா அப்படின்னு சொல்லியும் இல்ல பெரிய அளவுல அவருடைய தாயை இகழ்ந்தும் அவரை கழுவேற்றம் செய்வது மாதிரியான புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு கடைசியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்ம காவல்துறை அதிகாரிகளை விட சிபிஐ பெரிய அளவுல விசாரணை மேற்கொள்ள போகிறார்கள்.
ஐயா நீங்க எதிர்க்கட்சியா இருந்த போது கிட்டத்தட்ட பல கேஸுகளுக்காக குட்கால இருந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களே, அதற்கான வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கே. அந்த நேரம் இனித்தது, இந்த நேரம் கசக்கிறதா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக உயர்ந்திருக்கிறது. இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த அரசியலை தூக்கி எறிந்து விட்டு ஓட்டு அரசியலுக்கு ஜனநாயக அரசியலை நம்பி வந்து இன்றைக்கு 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறேன். இந்த சாக்கடை அரசியலை நான் நீடிக்கிறேன் என்பதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன். இதெல்லாம் உங்களுக்கே இருக்கா? நல்லா நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போட்டிருந்தால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஸ்டோரி இது ஒரு கட்டுக்கதை. இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்கக்கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள். இன்னைக்கு அது நடக்குது, மாட்ட போறாங்கன்னு தெரியும். என்ன செய்ய போறோம், எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இந்த கேள்வியை தான் கேட்டிருக்கோம். சிம்பிளான கேள்வி. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுனால என்ன ஆகிற போகுது உங்களுக்கு? அந்த அப்பாவி மக்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு என்ன பதில்? யார் பதில் சொல்வது? அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. மாறாக மற்றவர்கள் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்கிறது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறன் என்னவாக இருக்க முடியும்ன்றதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். நாங்க என்னடா இழிச்ச வாயினுங்களாடா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம். சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கண்டிப்பாக அது கிடையாது. முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு, அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில சொல்லிக் கொண்டிருக்கிறது.